Hello friends, welcome to our channel. This is Subhas, grow with me. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எக்ஸலோட A to Z வரைக்கும் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ எதுக்கு இது அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு வாட்டியும் போய்ட்டு ஒரு டேட்டா சோலில் போய்ட்டு தனித்தனியாக நம்ம மவுஸ் கிளிக் பண்ணி பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ஒரு வாட்டி அந்த ஆப்ஷனை தேடுறதோ அப்படி இல்லாமல் அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க ஷார்ட்கட் கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், இது தெரியாது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் போகலாம் வாங்க. கண்ட்ரோல் ஏலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கண்ட்ரோல் ஏ கொடுத்தா செலக்ட் ஆல், அதாவது இந்த பேஜ் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகுது. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஏ பேஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பி கொடுத்தா என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள் போல்ட் ஆகும். கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் அகைன் கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்ட் ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? கண்ட்ரோல் சி கொடுத்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காப்பி பண்ணணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் சி, இது இப்போது காப்பி ஆகுது. நம்ம வேணும்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி. ஓகேங்களா? நான் பின்னாடி திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ கண்ட்ரோல் சினா காப்பி. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்களா அதை அப்படியே ஃபில் டவுன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த 18,000 இருக்கா, இந்த 18,000 கீழே நான் வச்சுட்டு கண்ட்ரோல் டி தரேன், ஃபில் டவுன் பண்ணுது. ஓகேங்களா? கண்ட்ரோல் டி கொடுத்தா ஃபில் டவுன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் இ. கண்ட்ரோல் இ கொடுத்தா என்ன ஆகும்னா லைக் வந்து பாருங்கள், இப்போ நான் வெறும் இந்த 20,000 மட்டும் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோல் இ கொடுக்குறேன், ஃப்ளாஷ் ஃபில் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஃப்ளாஷ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் இ ஃப்ளாஷ் ஃபில். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா என்ன ஆகும்னா ஃபைண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? கண்ட்ரோல் எஃப் கொடுத்தேன், ஃபைண்டு என்ன இது தேவையோ அதை நீங்கள் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு இங்கே ராம், அந்த ராம்ன்றவரை நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ராம் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ராம்ன்றது எங்கே எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இது ஒரு சின்ன இதுனால உங்களுக்கு டக்குன்னு தெரியுது. இது ஒரு பெரிய பேஸில் இருக்கும்போது இந்த ஃபைண்ட் தேவை. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க பர்டிகுலராக தேடுற ஒரு நேமோ இல்லை ஒரு வேல்யூவோ இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஃப். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜி என்ன ஆகும்னா கோ டு. இதுவே வந்துட்டு நம்ம ஒரு 4 வாட்டி காப்பி பண்ணிக்கலாமா? சரிங்க, நான் உங்களுக்கு இது சிம்பிளாக கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பண்ணல. இதில் எத்தனை பிளாங்க்ஸ் இருக்குதுன்னு கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று ஒன்றா தேடுவீங்களா? 1 2 3 4 இப்படி தேடி அதுக்கான இதுவும் நீங்கள் போடணுன்னா அதுக்கு அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் இந்த கண்ட்ரோல் ஜி ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன், ஸ்பெஷல் போகிறேன், ஸ்பெஷலில் போய்ட்டு இந்த பிளாங்க்ஸ் பார்த்தீங்களா, இந்த பிளாங்க்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளாங்க்ஸ் இருக்குது. இப்போ இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணால் ஈஸி. ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்து உள்ளே இப்போ நான் என்ன 18,000 இருந்துச்சா, 18,000 கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். அடுத்த பிளாங்க்குக்கு மூவ் ஆகுது 18. சரி இங்கே இல்லை 19 கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு எந்தெந்த பிளாங்க்ஸ் இருக்கோ நான் அங்கே எப்படி என்ட்ரு தட்டி நான் மூவ் ஆகி எனக்கான ஒர்க்கை நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஜி யூஸ் ஆகுது. ஓகே, நான் ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் பண்ணது. ஓகே, ஜிக்கு அடுத்தது என்ன, ஹெச். ஸோ கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தா என்ன ஆகுனா ரீப்ளேஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு ஃபைனில் பிரியா கொடுத்துட்டு ரீப்ளேஸாக வந்துட்டு இங்கே வேறு ஒரு நேம் கொடுக்கணும். பிரியா இல்லாமல் ஸ்னேகா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்னேகான்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல். ஓகேங்களா? இது கொடுக்குறேன். லைக் அங்கே பார்த்தீங்கன்னா ஆல் டன் வி மேட் ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிரியான்னு இருந்தது ஸ்னேகான்னு மாறிடுச்சு. ஸோ இது வந்துட்டு இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐ. ஸோ கண்ட்ரோல் ஐ கொடுத்தா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட்டாலிக் ஃபார்மேட்டில் ஆகும். அது அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு கிராஸ் ரூல் நம்மளுக்கு தெரியும். ஸோ அகைன் அது கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா அது பழைய நார்மலே ஆகிடும். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஜே வந்துட்டு ஒரு கீவேர்டு இல்லை, அது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ கண்ட்ரோல் ஜே இல்லை. கண்ட்ரோல் கே ஹைப்பர் லிங்க். இது எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க்கை எனக்கு இங்கே நான் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த லிங்க் மூலிமா நான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுக்குறேன், இன்செர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே இங்கே எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் டு பேஜ். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட சேனல் நேம் இங்கே போடலாம். இப்போது க்ரோ வித் மீ யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணி இதான் நம்ம லிங்கை எடுத்துன்னு வந்துட்டு காப்பி பண்ணுறேன். அட்ரஸில் இங்கே வந்துட்டு நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ண உடனே நம்மளோட யூடியூப் சேனல் உள்ள போகுது. பார்த்தீங்களா?
ஆகிட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனலில் போகுது. ஸோ உங்கள் லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக இங்கே இது உள்ளே எடுத்துன்னு வரலாம். ஒரு எக்ஸல் இப்போ நீங்கள் வந்துட்டு அதே கண்ட்ரோல் கே கொடுத்து எக்ஸல் இப்போ ஒரு ஃபைலாக ஓப்பன் பண்ணலாம் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், லைக் எக்ஸல் ட்ரைனிங் சொல்லிட்டு நம்மளோட சேனல் நம்ம ஆல்ரெடி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கல, அந்த ஃபைலை கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்னோடய ஃபைல் ஓப்பன் ஆகுது. லைக் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் கே யூஸ் பண்ணி இந்த ஹைப்பர் லிங்க்கு பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி ஒரு பேஜோ ஆர் ஒரு வெப்சைட்டோ ஒரு ஃபைலோ நம்ம எப்படி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்ட் லிங்க்கை யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹைப்பர் லிங்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எல் இது கொடுத்தா என்ன ஆகுனா டேபிள். நீங்கள் கேட்கலாம் கண்ட்ரோல் டி கொடுத்தாலும் டேபிள் ஆகுங்க, கண்ட்ரோல் எல் கொடுத்தாலும் டேபிள் தான் ஆகும். ஓகே, இங்கே கொடுத்துட்டு கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். மை டேபிள் செட்டுன்னு கேட்குது, கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எம். எம் வந்துட்டு பெரிய ஒரு கீவேர்டு இல்லை, ஏன்னா அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படி ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கீவேர்ட்ஸை நம்ம மேக்ரோக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் என்னா நியூ ஒர்க் புக். லைக் பாருங்கள், ஒரு புது ஒர்க் புக் ஓப்பன் ஆகும். கண்டுபிடிக்கிறேன், ஒரு புது ஒர்க் புக்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ண ஒர்க் புக் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் பாருங்க, இது நான் ஒர்க் பண்ணுற ஒர்க் புக்கு, இது புதுசாக ஒரு ஒர்க் புக் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஓ எதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மெனு. அதாவது நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலு, நம்ம ஒர்க் பண்ண ஃபைலை வந்துட்டு டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் ஓ. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் புக்கும் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணலாம், ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பி, எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரிண்ட்டு. ஸோ கண்ட்ரோல் பி வந்துட்டு பிரிண்ட்டு. கண்ட்ரோல் கியூன்றது ஒரு கீவேர்டு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஆர். கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா ரைட் ஃபில் ஆகும். லைக் இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள், இங்கே இருக்க ரைட் ஃபில் ஆகுது. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஆர், இந்த 18,000 அப்படியே வருது. நான் நெக்ஸ்ட் போய்ட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன், அந்த 20,000 அப்படியே இங்கே மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரைட் ஃபில் ஆகுது தான் கண்ட்ரோல் ஆர். நெக்ஸ்ட்டு ஆருக்கு அடுத்தது எஸ். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியும், சேவ். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் ஆகும். ஓகேங்களா? கண்ட்ரோல் டி கொடுத்தா டேபிள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆல்ரெடி இது ஒரு டேபிளாக கன்வே இருக்கனால என்னால் திருப்பி பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வியூ. கண்ட்ரோல் வியூ கொடுத்தா அண்டர்லைன். சுரேஷ்ங்களா, அந்த சுரேஷுக்கு கண்ட்ரோல் வியூ கொடுக்குறேன், கொடுத்தா கீழே ஒரு அண்டர்லைன் வருது. அதே கண்ட்ரோல் வியூ திருப்பி கொடுத்தா போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் வி. முன்னாடி சொன்னேன், காப்பி பண்ணுறது கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ணுறது கண்ட்ரோல் வி. ஸோ இதை இப்போ நான் காப்பி பண்ணுறேன், கண்ட்ரோல் சி, இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் வி, பேஸ்ட். ஓகேங்களா? கண்ட்ரோல் டபிள்யூ இது கொடுத்தா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். கண்ட்ரோல் டபிள்யூ கொடுக்குறேன், கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தோன்னே க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ். ராஜேஷ்ன்றவரை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே ராஜேஷ், அதாவது இங்கே கட் பண்ணி இங்கே ராஜேஷ் பண்ணுறோம். ஸோ லைக் இப்போ எதுவாக இருந்தாலும், இப்போ சிவான்றதாலும் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நம்ம இங்கே எடுத்து வந்து இப்படி பேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே எது தேவையோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கண்ட்ரோல் எக்ஸோட வேலை. கண்ட்ரோல் ஒய்னா ரீடு. லைக் வந்து இப்போ சுபாஷ்னு என் நேம் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணி எடுத்து தட்டுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி எம்டி ஸ்பேஸ் அந்த இதில் இந்த செல்லு. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு அதை அன்டூ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது கண்ட்ரோல் ஒய் கொடுத்தனா ரீடு, அதாவது நான் என்ன டைப் பண்ணணும் திருப்பி எனக்கு அதே வந்துடுச்சு. ஒய் ரீடு, கண்ட்ரோல் ஜெட் அன்டூ. நெக்ஸ்ட்டு இன்னும் சில பேர் வந்து இன்னும் இந்த டேட்லாம் வந்துட்டு இனி 6 இப்படி டைப் பண்ணுறீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கோலான். கண்ட்ரோல் கோலான் கொடுத்தீங்கன்னா இனி கரண்ட் டேட் என்னவோ அது வரும். கண்ட்ரோல் கோலான் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கரண்ட் டேட் வந்துன்னு இருக்கும் தொடர்ந்து. டைம் வந்துட்டு இன்னும் சில பேர் வந்துட்டு மேனுவலாக ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:24 அப்படின்னு சொல்லிட்டு டைமை மேனுவலாக ட்ரை பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கோலான் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கரண்ட் டைம் என்னவோ அது வரும். ஓகேங்களா? இன்னொன்று ஒரு சின்ன டிப் பார்க்கலாம். இப்போது இந்த நம்பர் இருக்குல்ல 20,000ன்றது, இங்கே டாலர் சிம்பிள், இது டாலரில் அதாவது ருப்பீஸில் நீங்கள் மாற்றினா உட்காந்து ருப்பீஸ் சிம்பிள் போடணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கண்ட்ரோல் 1 கொடுங்க. கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா இதுக்கான ஃபார்மேட் செல்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போனீங்கன்னா இது எந்த மாதிரி இப்போ ஜென்ரல் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? இது கரன்சியில் மாற்றினீங்கன்னா இது கீழே காட்டும். கரன்சியில் உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணும்னு இங்கே சாம்பிள் இங்கே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்க, இப்போ இங்கே மைனஸ்னால் இந்த மைனஸில் போயின்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு இது இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு ஒன்று தேவையில்லை. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துனா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து ருப்பீஸ் இதுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ லைக் இந்த டேட்டே பாருங்கள், இந்த டேட்டே வந்துட்டு கண்ட்ரோல் 1 கொடுக்குறேன். கண்ட்ரோல் 1 கொடுத்துட்டு இந்த டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இது வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு தேதி, அப்புறம் மாதம், அப்புறம் வருஷங்குது. எனக்கு இந்த ஃபார்மேட் இல்லாமல் இந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 26 ஏப்ரல் 2026 சொல்லிட்டு அந்த மந்தோட சேர்த்து வரும். இல்லை எனக்கு அப்படி வேணாம் சொல்லிட்டு திருப்பி நான் கண்ட்ரோல் 1 கொடுத்துட்டு அதே டேட் செட்டிங்கில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எப்படின்னா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வருஷம் வர வச்சு அப்புறம் மாதம் அப்புறம் தேதி வர கூட வரைக்கலாம். இப்படி கொடுத்துட்டு
ஓகே கொடுத்தாலும் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்மெட்டை மாற்றிக்கலாம். ஸோ Ctrl+1 ஃபார்மெட் செல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.